இயற்கை அழகு கொஞ்சும் கேரள மாநிலத்தின் தலைநகரமாம் திருவனந்தபுரம் நகரில் திருமலை என்னும் பகுதியில் 1946 தொடங்கப்பட்ட விஜயமோகினி மில்ஸ் எனும் தனியார் நூற்பாலை தொழிலாளர்களின் தமிழ் ஆர்வத்தால் அதே பகுதியில் தொடங்கப்பட்ட அமைப்புதான் தமிழ் மன்றம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பணியின் நிமித்தமாய் இடம்பெயர்ந்து வந்த தமிழ் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாய் இயங்கியது இந்த தமிழ் மன்றம். இந்த தமிழ் மன்றம் 1950 தமிழ்ச்சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 1968 அதிகாரபூர்வமாய் பதிவு செய்யப்பட்டு தமிழ் படிக்கும் படிப்பகம் மற்றும் நூலகம் அமைத்து கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தது தமிழ்ச்சங்கம். 1960களில் மலையாள மொழி கல்வி மட்டுமே கொண்டு செயல்பட்டு வந்த பாங்கோடு அரசு ஆரம்ப பள்ளியின் தமிழ் வழி கல்வியை தொடங்க தமிழ்ச்சங்கம் மேற்கொண்ட முயற்சியும் சிரத்தையும் வெற்றிக்கு வழிவகுத்தது. ஆம், 1965 முற்பகுதியில் தமிழ் வழி கல்வி வகுப்புகள் பாங்கோடு அரசு ஆரம்ப பள்ளியில் தொடங்கப்பட்டது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் எனும் சொல்லுக்கிணங்க இப்பள்ளியில் பயிலும் ஏழை மாணவ மாணவியருக்கு காலை உணவு வழங்கும் பணியை 1978 முதல் 1985 வரை திருவனந்தபுரம் மாநகராட்சியின் உதவியுடன் தமிழ்ச்சங்கம் முன்னின்று செய்தது என்பதை பெருமையே. 1985 முதல் அரசே இந்த பணியை ஏற்று நடத்துவதை நன்றியுடன் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறது தமிழ்ச்சங்கம். அத்தோடு நின்று விடாமல் தன் வளர்ச்சி பாதையில் அடுத்த மைல்கல்லை நோக்கி நகர்ந்தது தமிழ்ச்சங்கம். ஆம், 1985 முதல் 1990 வரையில் கேரள மாநில அரசு நிதி உதவியுடன் தொழிலாளர்களுக்கு தொழில் சட்டத்திட்டங்களை குறித்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் தொழிற்கல்வி வகுப்புகளை முன்னின்று நடத்தி வெற்றி கண்டது தமிழ்ச்சங்கம் பூஜப்புரை. சங்க உறுப்பினர்களின் பேராதரவுடனும் தமிழ் ஆர்வலர்களின் உதவியோடும் 1995 தான் வாடகை செலுத்தி செயல்பட்டு வந்த கட்டிடத்தை விலைக்கிரயம் செய்தது தமிழ்ச்சங்கம் பூஜப்புரை. 2011 தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் உறுப்பினர்களின் உதவியோடு திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு வானமாமலை அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சங்கம் தனது 61வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடியது. உறுப்பினர்களின் சம்பளம் வெறும் 15 ரூபாயாக இருந்தபோதும் தனக்கு அருகாமையில் செயல்படத் தொடங்கிய திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க கட்டிட நிதிக்காக ரூபாய் 500 சேகரித்து வழங்கி தன் அன்பை காட்டியது தமிழ்ச்சங்கம் பூஜப்புரை. எத்தனையோ சாதனைகளை சாதித்து காட்டிய தமிழ்ச்சங்கம் 2015 அடுத்த மைல்கல்லாக இன்னும் ஒரு வரலாற்று சாதனைக்கு தயாரானது. அதுதான் இளம் படைப்பாளர்கள், வளர்ந்து வரும் எழுத்தாளர்கள் என இலக்கிய துறையில் அறிமுகம் காண துடிக்கும் படைப்பாளர்களின் சிறந்த படைப்புகளை கொண்டு ஒரு முழு நீள இலக்கிய மாத இதழ் தமிழின் அமுதம் வெளியிட்டு தமிழுக்கு என்னும் பெருமை சேர்த்தது தமிழ்ச்சங்கம் பூஜப்புரை. பாரதி விழா, உலக மகளிர் தினம், மனோன்மணியம் சுந்தரனார், பட்டுக்கோட்டையார், கண்ணதாசன் போன்ற தமிழ் அறிஞர்களின் பிறந்த நாட்களை கவியரங்கம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளின் மூலம் கொண்டாடி மகிழ்வதோடு நின்றுவிடாமல் ஒவ்வொரு உறுப்பினர்களின் இல்ல நிகழ்வுகளிலும் எல்லா உறுப்பினர்களும் குடும்பமாய் சென்று வாழ்த்தி சிறப்பிப்பதில் தனித்து நிற்கிறது தமிழ்ச்சங்கம் பூஜப்புரை. கொரோனா எனும் உயிர்கொல்லியின் தாக்கம் உச்சத்தில் இருந்தபோது ஏழை தொழிலாளர்கள் முதல் கோடீசுவரர்கள் வரையிலும் வீட்டுக்குள் முடங்கி போன அந்த காலகட்டத்தில் சங்க உறுப்பினர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கி உதவிக்கரம் நீட்டியது தமிழ்ச்சங்கம் பூஜப்புரை. அதே காலகட்டத்தில் தனது தமிழ் பணியையும் சங்கம் மறந்துவிடவில்லை. எல்லா நிகழ்வுகளையும் இணைய வழியாக நடத்தி பெருமிதம் கொண்டது தமிழ்ச்சங்கம் பூஜப்புரை. தமிழின் அமுதமெனும் பதிப்பகம் நிறுவி அதன் மூலம் சிறந்த படைப்புகளையும் வெளியிட்டு அழகு சேர்த்தது தமிழ்ச்சங்கம். தனது அயராத தமிழ் பணிக்காய் 2011 உழைப்பாளர் சங்க விருதையும் 2021 சிறந்த தமிழ் சேவைக்கான விருதினையும் பெற்றுள்ள தமிழ்ச்சங்கம் பாங்கோடு பள்ளியில் தமிழ் வழி கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவர்களின் மனதிலும்
தங்க சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. கடந்த 75 ஆண்டுகளில் தன்னலம் பாராது சங்கத்திற்காய் உழைத்த ஒவ்வொரு நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் சங்கம் இந்நாளில் நினைவு கூறுகிறது. தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள் நேர்ந்துள்ளது. ஆனாலும் தமிழ் எனும் ஒன்றெழுத்து எங்களை இன்னும் ஊக்கமாய் செயல்பட தூண்டுகிறது. சாதனை மைற்கல்களை தொட்டு சோதனைகளை தாண்டி 75 ஆண்டுகளாய் தமிழ் பணி ஆற்றுவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்ச் சங்கம் பூஜப்புரை. நன்றி, வணக்கம். இறைவனடி வாழ்க.
வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சாலிதனிதா பதா பாம கம பசனிதனித பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. சூரியனே சந்திரனே கூடி வரும்